ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு நடிகையாக கூட இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு இவங்க ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்படி இவங்க எங்கே போய் பேசினாங்க, எதனால இவங்க பேசுனது இவ்வளோ தூரம் வைரலாகிட்டு இருக்கு அப்படிங்கிற முதல் செய்தி. தமிழ்நாட்டு பக்கம் ரொம்ப நாள் கழித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காங்க. எதற்காக வந்திருக்காங்க, என்ன ஸ்டேஜில் பேசியிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன எதிர்வினையாற்றியிருக்காங்க உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகுது. அதில் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களுடைய 100ஆண்டு விழா, பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. சரியா? இப்போ இதில் பிரதமர் நரேந்திர மோடி பார்ட்டிசிபேட் பண்ணுறார். இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார். அவரோடு உலக அழகி பட்டம் வாங்கிய ஐஸ்வர்யா ராயும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப கோலாகலமாக நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விழா. இதில் ஏகப்பட்ட நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அரங்கேறுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் சச்சின் டெண்டுல்கர் மைக்கை பிடிச்சி பேசும்போது அவர் பேசிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது, in 2011, after having played multiple World Cups, I knew that that was going to be my last World Cup. There were huge expectations. Emotions were running high. We were having a camp in Bengaluru, and I received a phone call saying that Baba has sent you his book. It brought a smile to my face. I knew that this World Cup is going to be a special one for us. It gave me that confidence, that inner strength, as you call it, as an athlete, I would say that spring in my legs. It was very much there during the camp, and that book became my constant companion. We all know what happened after that in 2011 when India played against Sri Lanka in Mumbai and ended up lifting that trophy. The entire nation was celebrating. 2011 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருந்த டயத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பில் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா அவர்களை பற்றிய புத்தகம் ஒன்று உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், படித்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் அந்த டெலிஃபோன் உரையாடலில் ஒரு நபர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல். எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி படித்தேன். 2011 அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வேர்ல்டு கப்பை நாங்கள் ஜெயித்தோம், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார். அப்போ வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு குடித்ததே புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா தானா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. காரணம் என்னென்னா, சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப வருஷம் கழித்து இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. பட் ஜெமிமா அப்படிங்கிற இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஒருத்தவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன வார்த்தைகளை மையப்படுத்தி ஆன் த ஸ்டேஜில் அவங்க பேசியிருந்த விஷயங்களுக்கு அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. இதுதான் அந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடா அப்படிங்கிற கேள்வி. சச்சின் பேசினதை நம்ம தப்புன்னு சொல்லலை, பட் ஜெமிமா பேசினதை மட்டும் இந்த உலகம் ஏன் தவறாக பேசினது அப்படிங்கிற அந்த கொஸ்டினையும் இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே சச்சின்களுக்கு மட்டும்தான் உரிய அங்கீகாரம் கிடைக்கிது. ஜெமிமா மாதிரியான நபர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதே நீ அதற்கெல்லாம் தகுதியுடைய நபரா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே சர்ச்சைக்குரியது.
மோடி அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது வேற. பட் ஐஸ்வர்யா ராய் அவங்க பேசி இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரே ஒரு சாதிதான் அது மனிதநேயம், ஒரே ஒரு மதம்தான் அது அன்பின் மதம், ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், ஒரே ஒரு மொழி தான் அது இதயத்தின் மொழி, ஒரே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை மோடியை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே ஐஸ்வர்யா ராய் பேசியது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஒரே ஒரு மதம் தான் அப்படின்னு அவங்க பேசுனதை கூட விட்டுறலாம். பட் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு மோடியை வச்சுட்டே பேசியிருக்காருன்னா மோடி இந்த கருத்தை ஏற்றுக்கிறாரா? குறிப்பாக சொல்லணும்னா பெருமாள் ஒரே ஒரு சாமி தான். அப்போது அது மட்டும்தான் மோடி அவர்கள் ஏற்றுக்கணுமா? இல்லை ஐஸ்வர்யா ராய் சொன்ன கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக ஒரு நாடாளக்கூடிய ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் யார் யார் என்னென்ன பேச போகிறாங்கங்கிறத முன்னாடியே தீர்மானிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு அந்த விழா கமிட்டி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா பிரதமருடைய பாதுகாப்பு அலுவலகத்தில் இருந்து யாரை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத இவங்க டீட்டெயில்டாக வாங்கிடுவாங்க. அப்போ மோடி அலுவலகத்துக்கு தெரியாமல் ஐஸ்வர்யா ராயால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்க முடியாது. அப்போது ராமர் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் தான் கடவுள்னு அவங்க நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் மீதி இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் வேண்டான்னு விளக்கிடுவாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குது. அப்போ ஒரே ஒரு சாதி தான் அப்படின்னா மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற மாநிலங்கள்லையோ இருக்கக்கூடிய சாதிகளுடைய லிஸ்ட் அப்படிங்கிறத புறந்தள்ளுறாரா அப்படிங்கிற கொஸ்டின். எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க ஐஸ்வர்யா ராய் நல்ல விதமாக சொல்லியிருந்தா கூட, பட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அதை வித்தியாசமாக தான் இப்போது நெட்டிசன்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் சொல்கிறத அப்படியே மோடி ஏற்று செயல்பட போகிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கையும் கேட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோடி அவர்கள் தனியாக ஒரு ஸ்டாண்டாக அவர் நிற்கிறார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர் விடுபட்டு விட்டார் அப்படின்னு. அந்த அளவிற்கு மோடியினுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பீகாருடைய எலெக்ஷன். அவர் ஜெயிச்ச நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக அவங்களுடைய லிஸ்ட்டில் எம்எல்ஏக்களோட லிஸ்ட்டில் அவங்க 2014 ஜெயிச்ச காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை புதிதாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதல் தகவல். பாஜகவுக்கு பேணாம் புதுசாக ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 25 வயது பெண்மணிக்கு கூட இப்போது சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சாங்க. இதெல்லாம் வரலாறு அறியும். அப்படிப்பட்ட இடத்துல இப்போ ஐஸ்வர்யா ராய் மோடியை வச்சுக்கிட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவங்க காலிலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினதெல்லாம் வேற கதை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால இப்போ நெட்டிசன்களுக்கு அது வசதியாக போச்சு. நிறையா பேர் எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தியை மட்டும்தான் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதில் எந்த பக்கச்சார்பும் எனக்கு கிடையாது. There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart. And there is only one God, and He is omnipresent. Sai Ram, Jai Hind. பட் நாட்டின் மீது அக்கறை உடையவன் நான். அந்த வகையில் சிட்டகாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் பங்களாதேஷில் இருக்குது. அந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தில் லால்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனையம் இருக்குது. இந்த முனையத்தில் இராணுவ நடவடிக்கைகளில் பங்களாதேஷ் ஈடுபடுறாங்க. பட் அந்த துறைமுகத்தையே ஒட்டுமொத்தமாக 33 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டினருக்கு குத்தகைக்கு விட போகிறாங்களாம் யூனிஸ் தலைமையிலான அரசு. இவர் நோபல் பரிசு வாங்கினவர் யாருடைய காலத்தில்னா ஒபாமாவோட காலத்தில். இன்றைக்கி வங்கதேசத்தில் இவ்வளோ பெரிய கலவரம் வருது. ஷேக் ஹசீனா நாடு கடத்தப்பட்டு அவங்க டெல்லியில் இருக்காங்க. இந்தியா பாதுகாப்பு கொடுக்குது. வங்கதேசம் அமெரிக்கா சொல்கிறத கேட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர் அமைப்புங்கிற பேரில் பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாத கூட்டத்தை உள்ளே இறக்கி இப்போது இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நாடறிந்த உண்மை. அப்போது இன்றைக்கி ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஏன் போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உக்ரைன் நாட்டோவில் சேரக்கூடாதுங்கிறதுனால தான். நாட்டோவில் சேர்றதுனாலேயே ரஷ்யாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத ரஷ்யா கருதி தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் நம்முடைய எல்லையோடு தொடர்புடையது. அந்த துறைமுகத்தை வெளிநாட்டினர் ஒருத்தவருக்கு 33 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பங்களாதேஷ் விடுதுன்னா இந்நேரம் நம்ம பங்களாதேஷ் மீது போர் தொடுத்திருக்கணும். அதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலாக மோடி அவர்கள் தான் சொல்லணும்.
இதில் நல்ல விஷயமா அவர் முடிவெடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி, அதே நேரத்தில் மதுரைக்கு மெட்ரோ இருக்கா இல்லையாங்கிற கேள்வி, அதற்கான பதில் இல்லை அப்படிங்கிற பதில் வந்து ஹெட்லைனாக ஆச்சு. இது தொடர்பாக இப்போ விசாரணை நடத்தி பார்த்ததில் சென்னை மெட்ரோ நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் ப்ராஜெக்டும் மதுரை ப்ராஜெக்டையும் நாங்கள் கைவிட்டதாக இன்ன வரைக்கும் அறிவிப்பே கொடுக்கல. பட் நியூஸ் பேப்பர்ஸில் இது தொடர்பான செய்திகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. பட் வந்து நாங்கள் வந்து அதை கைவிடலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ 20 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவாக இருக்கும்போது மெட்ரோ ரயில்ங்கிறது அந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடியா. பட் இதை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, மோடி கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது, குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய வட இந்தியாவில் அதிகமான இடங்களில் நீங்கள் மெட்ரோ ஸ்கீம் கொடுத்துருக்கீங்க, பட் இங்கே தமிழ்நாடு வளர்ச்சி முனையமாக இருக்குது, தொழில் முனைவோராக இருக்காங்க, அப்படிப்பட்ட இடத்துல கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் ஏன் மெட்ரோ கொடுக்கக்கூடாதுங்கிற கொஸ்டினை முக ஸ்டாலின் அவர்களும் முன் வச்சுருக்காங்க. இதற்கு பதிலும் கொடுத்துருக்காங்க. இப்போது மெட்ரோ நிர்வாகத்தில் இருந்து கைவிடவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, தமிழிசை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய, குறிப்பாக கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சீட்டில் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கணும் அப்படின்னு. பட் இதை அவர் காதில் போட்டுக்கவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் போய் வரவேற்றாங்க. பட் அண்ணாமலையை இப்படி கையை ஓங்கி இப்படி அடிப்பது போன்ற ஒரு காட்சிகள், ஃபோட்டோ வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் அவர் பாராட்டி தான் வந்து தட்டினார் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். நம்ம அறிந்த உண்மைதான், நாடறிந்த உண்மைதான் அது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் மோடி அவர்கள் கொடிசியாவில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாய மாநாடுல கலந்துக்கிறார். இந்த கொடிசியா அரங்கத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது பெரிய புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அவரை வரவேற்று பேசக்கூடிய வகையில் முக ஸ்டாலின் அவர்கள் மைக்கு பிடிச்சி பேசும்போது அங்கே சின்ன ஒரு அதிர்வலை ஏற்பட்டது. மோடி வாழ்க மோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தும்போது முக ஸ்டாலின் வந்து ரொம்ப பெரிய அளவில் அதை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் நேரம் ஸ்பீச்சையும் நிப்பாட்டி தான் பேச ஆரம்பித்தார். இதை கவனித்த மோடியும் வந்து மேடை நாகரிகம் கருதி எல்லாரும் உட்காருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு ஒரு மறைமுக உறவோடு இருந்து தான் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு செயல்பட வேண்டியது இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைச்சதுன்னா சரிதான். நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க, கொள்கையில் மாற்றம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை மட்டும் விதைச்சிங்க அப்படின்னா இங்கே எல்லா கட்சிகளையுமே மக்கள் ஆதரிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக சில விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக அதை ஆதரிப்பதற்கான அனுமதிங்கிறது இங்கே கிடையாது. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ போகிறதுக்கு மோடிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பட் மெட்ரோ போடுறதுக்கு அனுமதி கொடுக்காத மோடி அவர்களே உங்களுக்கு எதற்கு ரோட் ஷோ அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரொம்ப பெரிய அளவில் வைரலாச்சு. கோயம்புத்தூரில் மக்களும் போராட்டங்கள் நடத்தினாங்க. இதன் பிறகு தான் வந்து காலையில் வந்து மெட்ரோவுக்கான அனுமதி கிடையாது அப்படின்னு செய்தியை வெளியிட்ட அதே பேப்பர்ஸ் மீடியாக்கள் இப்போ வந்து மெட்ரோ நிர்வாகம் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கல, கோயம்புத்தூர் மதுரை ப்ராஜெக்ட் முழுவதுமாக நிற்கலை, அது வந்து கிடப்பில் தான் போடப்பட்டிருக்கே தவிர இன்னும் அது செயல்பாட்டுக்கு வருவதற்கான நாள் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பேசிய பேச்சில் இருந்து பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சம்பவம் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் இந்திய அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.